டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? டப்பிங் வேலைகள் முடிஞ்ச பிறகு தயாரிப்பாளர்களால ஆங்கில படங்கள் ரிவ்யூ பண்ணப்படுதா? உதாரணத்துக்கு முஃபாசா திரைப்படத்தை சொல்லலாம்னு ஜெர்மனில இருந்து சர்பா கேட்டிருக்காங்க. பல ஆங்கில படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் மொழிமாற்றம் செய்யப்படுகின்றன. அப்படி மொழிமாற்றம் செய்யப்பட்டதற்கு பின்னாலே ஆங்கில பட தயாரிப்பாளர்கள் யாரும் அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது இல்லையா? கவுண்டமணி சார் நடிச்ச ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படம் இன்னும் ஓடிடியில வெளியாகாம இருக்கே, அந்த திரைப்படம் எப்போ ஓடிடியில வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான பல படங்களுடைய ஓடிடி உரிமைகள் இன்னும் விற்கப்படலை. அதன் காரணமாகத்தான் பல திரைப்படங்கள் ஓடிடியில் வெளியாகாமல் இப்போது இருக்கின்றன. ஒத்த ஓட்டு முத்தையாவுடைய நிலையும் அதுதான். என்னதான் நடிகர்கள் கவுண்டமணி, செந்தில், வடிவேலு இவங்களுக்குலாம் ஆல்டர்னேட் நடிகர்கள் வந்தாலும் நம்மளுடைய பழைய நடிகர்கள் வாங்கின அந்த இடத்த இவங்களால நிரப்ப முடியலையே. அண்ட் இன்னைக்கும் வடிவேலு சார் ஸ்டேஜ் ஏறினாருன்னா அவருக்கு கிடைக்கிற கைத்தட்டல்கள்ல பாதி கூட இன்னைக்கு இருக்கிற கதாநாயகர்களால பெற முடியல. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கவுண்டமணி, வடிவேலு, செந்தில் ஆகியோருக்கு மாற்றாக இப்ப தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்கள் வந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? கவுண்டமணி, செந்திலை போலவோ வடிவேலுவை போலவோ திறமையான கலைஞர்கள் இப்போ தமிழில் எங்கே இருக்காங்க? உங்களுடைய சூரசம்ஹாரம் அண்ட் பெரிய தம்பி திரைப்படங்களுக்கு ஆனந்த விகடன் எவ்வளவு மதிப்பெண் கொடுத்தாங்க? அண்ட் அந்த மதிப்பெண் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்துச்சான்னு லண்டன்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. என்னுடைய இயக்கத்தில் உருவான சூரசம்ஹாரம், பெரிய தம்பி ஆகிய 2 திரைப்படங்களுக்குமே ஆனந்தோட மார்க் போடலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளுடைய முன்னாள் நடிகர்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு கொடிக்கட்டி பறக்க நம்மளுடைய தமிழ் நடிகர்களான ரஜினி சார், கமல் சார், கார்த்திக் சார் அண்ட் பிரபு சாருடைய வாரிசுகள் வெற்றி பெறாம இருக்கிறது எதை காட்டுதுன்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தல் கேட்டிருக்காங்க. நடிகர் தினம் சிவாஜி கணேசனுடைய வாரிசு தான் பிரபு. அதே மாதிரி நவரச திலகம் முத்துராமனுடைய வாரிசு தான் கார்த்திக். இவங்க 2 பேரும் தமிழ் சினிமாவில் பிரகாசிக்கலையா என்ன? திரையுலகை பொறுத்தவரையிலே எல்லா வாரிசு நடிகர்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அந்தந்த நடிகர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அவர்களுடைய பயணத்தை உறுதி செய்கின்றன. நடிகை கங்கனா ரனாவத்தினுடைய எமர்ஜென்சி திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? அதில் அவங்க இந்திரா காந்தி மேடமுடைய கெட்டப்ல நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்திரா காந்தி மேம் ரொம்ப பயந்த சுபாவமா, ஆளுமை திறன் இல்லாதவராக காட்டியிருக்கிறது ஒரு நிருபரா உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்குதுன்னு காட்பாட்டியிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. கங்கனா ரனாவத் நடித்திருந்த எமர்ஜென்சி திரைப்படத்தை நான் பார்த்தேன். மிகச்சிறப்பான நடிப்பை அந்த படத்திலே வழங்கியிருந்தார் கங்கனா ரனாவத். இன்னும் சரியாக சொல்லணுன்னா, திரையிலே அவரை பார்த்தபோது மேடம் இந்திரா காந்தியை மீண்டும் பார்ப்பது போல் தான் எனக்கு தோன்றியது. அந்த அளவுக்கு வாய்ஸ் மாடுலேஷன், அவங்களுடைய உடல் மொழி எல்லாமே கச்சிதமாக பொருந்தி இருந்தது. இயக்குனர் எம் பாரதிராஜா சார் அண்ட் சமீபத்தில் மறைந்த மனோஜ் பாரதிராஜா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. தன்னுடைய தந்தை பாரதிராஜாவோடு இணைந்து ஒரு திரைப்படத்திலே நடித்திருக்கிறார் மனோஜ். அந்த படத்துடைய பெயர் ஈஸ்வரன். அந்த படத்திலே பாரதிராஜா என்ன கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தாரோ அதனுடைய இளமை தோற்றத்தில் நடித்திருந்தவர் தான் மனோஜ். ரொம்பவே சுமாரா இருக்கிற அஜித் அண்ட் விஜய் மூவிஸுடைய வசூல் பத்தி கேட்டா இது வரைக்கும் அவங்க லாஸே காட்டாத மாதிரி அவங்களுடைய படங்களை ரொம்ப போஸ் பண்ணி சொல்றீங்க. ஆனா அதே மாதிரி 4வது நாள் வரைக்கும் இன்னைக்கும் நிறைய இடங்கள் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. வீரதீர சூரன் திரைப்படம் அந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும்னு எதை வச்சு சொல்றீங்க? நீங்க என்னதான் சினிமால நியூட்ரலா இருக்க பர்சன் சொன்னாலும் நீங்க நடிகர்கள் விஜய் அண்ட் அஜித்துக்கு பார்ஷாலிட்டி தான் காட்டுறீங்க. விக்ரம் மேல அப்படி உங்களுக்கு என்னதான் வெறுப்பு? எதனால அவர் எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியே பேசுறீங்கன்னு பூனேல இருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி தெளிவுபடுத்துறது அப்படின்னு எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சில விவரங்களை சொல்லும்போது 100க்கு 99% அது உண்மைக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் படத்தினுடைய வசூல் மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுனாலையோ அல்லது அஜித் படத்தினுடைய வசூல் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனாலையோ எனக்கு 1% கூட எந்த லாபமும் கிடையாது. அதனால் யார் யாருடைய திரைப்படங்கள் என்ன மாதிரியான வசூலை பெற்றுக்கொண்டிருக்கின்றனோ அதைத்தான் நம்ம நேரடியாக இதில் பதிவு செய்கிறோம். வீரதீர படத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியில் கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த படம் விமர்சன ரீதியாக பலரது பாராட்டுக்களை பெற்றிருக்கிறது. படம் பார்த்தவங்களாம் பிரமாதமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வசூல் ரீதியிலே அந்த சாதனையை செய்யவில்லை அப்படின்றது தான் என்னுடைய வாதம். என்னுடைய வாதத்துக்கு அடிப்படை பல விநியோகஸ்தரிடமிருந்து நான் திரட்டிய தகவல்கள் தான். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த திரைப்படம் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற விவரத்தெல்லாம் கையில் வைத்துக்கொண்டு தான் அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணேன். விக்ரமுடைய வீரதீர சூரன் திரைப்படம் வசூலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம் வரப்போகுது யோசிச்சு பாருங்கள். கராத்தே மணி அண்ட் சமீபத்தில் மறைந்த ஷிஹான் ஹுசைனி இவங்க 2 பேருடைய பெயர்களில் விருதுகள் வழங்குறதுக்கு அரசு முனைப்பு காட்டுமான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கராத்தே மணி, ஹுசேன் ஆகியோருடைய பெயரில் எல்லாம் விருதுகள் கொடுப்பதற்கு தமிழக அரசு முனைப்பு காட்டுவதற்கான வாய்ப்புகள்
இல்லை. நடிகர் மாதவன் இன்னைக்கும் பலர் ஆச்சரியத்துல மூழ்கடிக்கிற ஒரு சிறந்த நடிகர். அவருக்கு நல்ல நடனமாட தெரிஞ்சிருந்தா இப்போ இருக்கிற முன்னணி நடிகர்கள்ல ஒருவரா இருந்திருப்பாரான்னு மலேசியால இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. ஒரு முன்னணி நடிகராக வேண்டுமென்றால் அவருக்கு நடனம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற உங்களுடைய வாதம் எனக்கு ஏற்புடைய வாதம் இல்லை. இயக்குனர் இளங்கோ பெருசு திரைப்படத்தை ஸ்ரீலங்கால சிங்களத்துல தாமரை கோபுரம்ன்ற பெயர்ல வெளியிட்டாரு. அண்ட் மிகப்பெரிய வரவேற்பும் பெற்றுச்சு. பெருசு திரைப்படம் தமிழகத்துல நல்ல வரவேற்பு பெற்றுச்சான இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. பெருசு திரைப்படம் அதனுடைய கதை கரு காரணமாகவோ என்னவோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பை தமிழ்நாட்டிலே திரையரங்குகளில் பெறவில்லை. இயக்குனர் ஃபாசில் இயக்குன எந்த தமிழ் திரைப்படம் அதிக நாள் திரையரங்குல ஓடி பரபரப்பை ஏற்படுத்துச்சு? பூவிழி வாசலிலே, வருஷம் 16 அல்லது காதலிக்க மரியாதை அல்லது வேற ஏதாவது திரைப்படமான கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஃபாசில் இயக்கிய படங்களில் முக்கியமான படத்தை குறிப்பிடாமல் விட்டுட்டீங்களே. தமிழில் அவர் இயக்கிய முதல் திரைப்படமான பூவே பூச்சுடா திரைப்படம் இருக்கு. அந்த படம் வசூலிலே மிகப்பெரிய சாதனையை செய்த படமாக அமைந்தது. அதற்கு பின்னாலே அவருடைய திரைப்படங்களில் மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த படம் என்றால் அது காதலுக்கு மரியாதை. சிவாஜி சாரனுடைய ரீமேக் படத்துல வேற நடிகர்கள் நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜி படத்தினுடைய ரீமேக்கில் பல முன்னணி கதாநாயகர்கள் நடித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வசந்த மாளிகை படம் ஹிந்தியிலே தயாரான போது அதில் நடித்திருந்தவர் ராஜேஷ் கண்ணா. ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான சிவாஜியினுடைய அமரதீபம், அமர்தீப் என்ற பெயரிலே ஹிந்தியிலே தயாரிக்கப்பட்ட போது அதில் தேவானந்த் நடித்திருந்தார். அதே மாதிரி பானுமதியினுடைய டைரக்ஷனில் உருவான மணமகன் தேவை படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழிகளிலே உருவான திரைப்படம். தமிழில் சிவாஜி நடித்திருந்த அந்த கதாபாத்திரத்தில் தெலுங்கிலே ஜக்கையா நடித்திருந்தார். நான் சொன்னது மிகச்சிறிய பட்டியல். இதே மாதிரி சிவாஜியுடைய ரீமேக் படங்கள் பலவற்றில் பல கதாநாயகர்கள் நடித்திருக்கிறார்கள். ஹேராம் திரைப்படத்தில் நடிச்ச நடிகை ஹேமமாலினி வேற ஏதாவது தமிழ் திரைப்படங்களை நடிச்சிருக்காங்களான்னு நியூஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. ஹேமமாலினி கதாநாயகியானதற்கு பின்னாலே நடித்த ஒரே ஒரு தமிழ் திரைப்படம்னா அது ஹேராம் மட்டுமே. குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய காட் பிளஸ் யூ லிரிக்கல் வீடியோவை பார்த்துட்டீங்களா? அண்ட் இந்த திரைப்படம் அஜித் சாருக்கு மங்காத்தா திரைப்படம் வாங்கி கொடுத்த வெற்றியை வாங்கி கொடுக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கணிப்பு என்னன்னு மலேசியாலேருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ திரையுலகத்திலும் இருக்கிறது. நடிகர் ஜெய்சங்கர் சார் பிறமொழி திரைப்படங்களை நடிச்சிருக்காரான்னு திருவள்ளூர்ல இருந்து சரத் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் பூகம்பம் என்கின்ற ஒரு மலையாள படத்தில் நடித்திருக்கிறார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரும் தேனி முருகனும் அண்ணன் தம்பியான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவும் தேனி முருகனும் அண்ணன் தம்பிகள் அப்படின்றது உண்மைதான். தேனி முருகனுடைய பெரிய மகன்தான் பாரதி ராஜா. தமிழ் திரைப்படங்கள்ல மு கருணாநிதி ஐயா பாடல்கள் எழுதியிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கலைஞர் மு கருணாநிதி பல திரைப்படங்களிலே பாடல்கள் எழுதியிருக்கிறார். நடிகர்களும் சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி, பீம்சிங்குடைய இயக்கத்தில் உருவான அம்மையப்பன், நாம், ராஜா ராணி, காஞ்சி தலைவன், பூம்புகார், பூமாலை, மறக்க முடியுமா, நெஞ்சுக்கு நீதி, ஒரே ரத்தம், வீரன் வேலுத்தம்பி, மக்கள் ஆணையிட்டால், மதுரை மீனாட்சி, பொன்னர் சங்கர் போன்ற பல படங்களிலே கலைஞருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். கே.ஆர். விஜயாவை பொறுத்தவரையிலே தமிழ் சினிமாவிலே அவருக்கு ஒரு அடையாளத்தை தந்த படமாக அமைந்தது கற்பகம் என்ற திரைப்படம் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த படத்திற்காக கே.ஆர். விஜயா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றத பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலில் அந்த படத்தில் நடிப்பதற்காக கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தேர்வு செய்து வைத்திருந்த நடிகை கே.ஆர். விஜயா அல்ல. அந்த கதாபாத்திரத்தை நடிக்க வைப்பதற்காக ஒரு சரியான நடிகையை நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். கடைசியாக அவர் பார்த்த பெண் அந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக இருப்பார் என்று அவருக்கு தோன்றியது. அதனால் நீதாம்மா கற்பகம் என்று அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு அடுத்து படப்பிடிப்புக்கான ஆயத்த வேலைகளில் இறங்கினார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவரை சந்திப்பதற்காக கே.ஆர். விஜயாவை அழைத்து கொண்டு வந்தார் அச்சுதன் என்கின்ற ஒரு துணை நடிகர் ஏஜென்ட். 2 நாள் முன்னாடி வந்திருக்கக்கூடாதாப்பா, நேற்று தான் ஒரு நடிகையை தேர்ந்தெடுத்துட்டேன், இவங்களை அடுத்த படத்தப்போ கூட்டுவா, நிச்சயமாக அடுத்த படத்தில் பயன்படுத்தி கொள்கிறேன் என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சொன்னபோது, இல்லை சார், நீங்கள் ஒரு தரம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த அம்மாவை இந்த படத்தை பயன்படுத்திக்குங்க, இந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சொன்னார் அச்சுதன். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் நான் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நீ தான் கற்பகம் அப்படின்னு வேறு சொல்லி அனுப்பிச்சிட்டனே, அதனால் இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அச்சுதனிடம் சொன்னபோது, உங்களை பார்க்கறதுக்காக அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டேன்,
நீங்கள் வாய்ப்பு தரலைன்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு முறை அந்த அம்மாவை பார்த்துட்டு அனுப்பிச்சிடுங்க என்றார் அச்சுதன் நாயர். இப்போ கதவை திறந்து கொண்டு கேஆர் விஜயா கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுடைய அறைக்குள்ளே நுழைகிறார். கதவை திறந்துக்கிட்டு வந்த கேஆர் விஜயாவை பார்த்த உடனே கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுடைய கண் விழிகள் இருக்கே அப்படி கேஆர் விஜயாவின் மேல் நிலைத்து நின்று விட்டன என்று தான் சொல்ல வேண்டும். கதவை திறந்து கொண்டு வந்தது கேஆர் விஜயாவாக கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு தெரியல. தன்னுடைய கதாபாத்திரமான கற்பகமே கதவை திறந்து கொண்டு வந்ததை போல அவருக்கு தெரிந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு இருந்தார் கேஆர் விஜயா என்று எண்ணினார் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அடுத்த நிமிடம் அவருடைய பக்கத்திலே போன கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், அடி பாவி பெண்ணே, ஒன்றைத்தானே இத்தனை மாதமாக தேடிட்டு இருந்தேன், எங்கே போனேன் என்று கேஆர் விஜயாவுடைய கையை பிடித்து கொண்டு கேட்டார். அந்த கேள்வியை கேட்டபோது கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுடைய கண்கள் கலங்கி இருந்தன. அவர் இப்படி கேட்ட உடனே அவருடைய காலில் அப்படியே நெடுஞ்சான்கடையாக விழுந்தார் கேஆர் விஜயா. அந்த கற்பகம் படத்தின் மூலம் தமிழ் அரசியல் உள்ளங்களிலே இடம் பிடித்த கேஆர் விஜயா இன்று வரை அங்கே குடியிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் என்ற படைப்பாளி அந்த கற்பகம் கதாபாத்திரத்தை செதுக்கியிருந்த விதம்தான் என்பதை யாரால் மறுக்க முடியும்? உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆர். இருக்கு. நேற்று இந்த படம் ஷூட்டிங் நடந்தது, ஃபைட்டிங். அதில் டூப் போட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் மாஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டோம். அதை நடுவில் கோசப்பு அது ஒரிஜினல் வேணுமா இல்லையா, அதை நாங்கள் தனியாக எடுத்து ஜாயின் பண்ணோம். காலம்பரம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு 11:30 மணிக்கு ஒரு ட்ராலி சார் எம்ஜிஆர் இந்த மணி இருக்குல்ல, குண்டு மணி, அவங்கள்ட்ட அடித்து கீழே தள்ளிட்டு, ஆனால் இன்னொருத்த வந்து எட்டி உழைச்சிட்றேன், இப்போ கீழே விழுந்து உருண்டுக்கிட்டே போகிறேன் எம்ஜிஆர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.